மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் நோட்டுன்னு சொல்கிறோம்ல. ஸோ டு ஸ்டார்ட் அ ஃபில்ம், ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு எல்லாருமே ஒரு கதை இருக்கும். ஈவன் ஃபார் அ ஷார்ட் ஃபில்மாக இருக்கலாம், ஒரு 2 minutes ஃபில்மாக இருக்கலாம். ஸோ அந்த கதை வந்து உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபில்மாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்றதுக்கான ஒரு அந்த ப்ராசஸை மட்டும் ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ. இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து புக்கில் எல்லா புக்லையும் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனி ஸ்க்ரீன் பிளே புக் நீங்கள் படிச்சிங்கன்னா 3 act ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு கதை உங்கள் மைண்டில் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நோட்டுன்னு ஒன்று எழுதணும். அதுக்கு வந்து பீட் ஷீட்டுன்னு கூட ஒரு பேர் இருக்கும். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் நோட்டாக இதுதான் பேசிக்கலி எங்கே ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு படமாக விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டரில் நீங்கள் எழுதுறது தான் ட்ரீட்மெண்ட் நோட்டு. ஸோ இது வந்து தெரியுதா லைட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஜன்னல் மலை அப்படின்றது வந்து இறைவியோட ஃபர்ஸ்ட் பேர். நான் வச்சிருந்த ஒர்க்கிங் டைட்டில் ஜன்னல் மலை. ஜன்னல் மலைன்றது வந்து சுஜாதா சாரோட ஒரு கதை, சிறுகதை. அந்த சிறுகதையிலிருந்து தான் இறைவி வாஸ் இன்ஸ்பைர்ட். அந்த சிறுகதையில தான் எனக்கு வந்து இறைவி கதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அந்த சிறுகதை வந்து என்னன்னா ஒரு முதலாளிக்காக ஒரு கிரைம் பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடுவான். கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கல்யாணம் ஆகி ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயில் போயிட்டு அவன் திரும்ப வர்றதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது அவன் குழந்தை வந்து அவனை வந்து அப்பான்னு தெரியாது, அவன் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருக்கும். அது வந்து அங்கிள்னு தான் கூப்பிடும். ஸோ அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் தான் அது எண்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க்கராக ஒன்று முடிகிற மாதிரி ஒரு. ஸோ இதில் வந்து நம்ம இறைவி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து விஜய் சேதுபதி அண்ட் அஞ்சலி அந்த ஆங்கிள் வந்து அந்த சிறுகதையிலேருந்து எடுக்கப்பட்டது. பட் ஆனால் அந்த சிறுகதையை மட்டும் ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக பண்ண முடியாதனால அதில் வந்து அந்த முதலாளி அப்படின்ற ஒருத்தர் வருவார். அது வந்து ரொம்ப ஒரு வில்லனியஸான ஒரு கேரக்டராக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து அதை ஃபீச்சர் ஃபில்மாக எழுதும் போது அந்த கேரக்டருக்கு அதையும் ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு வரணுன்ற மாதிரி தோணுது. அதுதான் எஸ். ஜே. சூர்யா கேரக்டரும் அண்ட் பாபி அந்த ஃபேமிலி, அந்த முதலாளின்றதை வந்து அந்த முதலாளி ஃபேமிலியாக வச்சு அவங்களுக்கு வேற டீட்டெயிலிங் பண்ணணும். லைக் வந்து எனக்கு ஆனால் அந்த கதையை வச்சு ஓவராலாக வந்து ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் அந்த விஷயங்களை பேசணுன்ற மாதிரி தோணுனால அந்த கதையை அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் நிறைய மாத்தினேன். பட் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சுஜாதா சாரோட ஜன்னல் மலை தான். ஸோ அதனால ஜன்னல் மலைனே அது பேர் வச்சிருந்தேன். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் பேசிக்கலி வந்து அந்த இப்போ இறைவி படத்தோட இப்போ இந்த சிறுகதையை படிச்சுட்டு வந்து என் மைண்டுக்குள்ள வந்து கதையா வந்து ஓகே ஒரு 3 கேரக்டர்ஸ், 3 மேல் கேரக்டர்ஸ், 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ், அவங்களோட லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. விமன் எப்படி பார்க்குறாங்க, அவங்க லைஃப் எப்படி பார்க்குறாங்க, விமன் எப்படி டீல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விமனுக்கும் எப்படி வந்து அவங்க வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் அந்த மேல வந்து எந்த அளவுக்கு அவங்க how much they allow them to hold their freedom, அதாவது இவங்களோட சுதந்திரத்தை எந்த அளவு அவங்கள யூட்டிலைஸ் பண்ண விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி வச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் மைண்டில் செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு திஸ் இஸ் ஆல் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன் அது வந்து பொன்னி தன் பள்ளி தோழிகளுடன் வகுப்பறையில் வந்து தங்கள் வருங்கால கணவன் திருமணத்துக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். நல்ல கணவன் குழந்தைகள் பின் அவர்களுக்கான தன்னை அர்ப்பணித்த சராசரி தமிழ் பெண் வாழ்க்கையை கனவு கண்டு விவரித்துக் கொண்டிருந்தால் பொன்னி. வெளியே மழை பெய்து கொண்டிருக்க ஜன்னல் வெளியே சாரம் நடித்தது. தன் கைகள் மட்டும் நனைத்து விட்டு மலையை ரசித்துக் கொண்டே தன் கனவு வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஸோ இதான் வந்து ஆக்சுவலி இப்போ தான் படத்தில் வந்து அஞ்சலியோட இன்ட்ரோ சீன் வந்து அதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்குது. அதே மாதிரி கயல் அப்படின்றதுக்கு வந்து மணப்பண்ணன், இது வந்து எஸ். ஜே. சூர்யாவோட ஒய்ஃப். அவங்க வந்து இந்த சீன் இருக்கும். இதில் வந்து என்னன்னா அவங்க வடிவுகரசி அம்மாவோட கேரக்டர் இல்லை. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ன்றப்போ எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரவே இல்லை. அதாவது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா இதில் வந்து அந்த ராஜாரவி சார் கேரக்டர் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். இறந்துருப்பாங்க, அவருக்கான ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து அவங்க உயிரோடு இருந்தப்போ நம்ம வந்து கரெக்டாக அவங்கள பார்த்துக்கல அப்படின்ற ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். அப்படிதான் ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் இருந்துச்சு. பட் ஆஸ் டிராஃப்ட் மாற எனக்கு வந்து அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு கோமாலே இருக்கிற ஒரு விமனாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை ஸோ இதோட படத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். அவங்க வடிவுகரசி அம்மாவும் ஒரு சீனில் பேசி ஸோ 3 பேர் இந்த மலையில் நினைக்கிற அந்த தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரிமைஸ்ன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரிமைஸ்ன்றது வந்து என்னன்னா ஓவராலாக ஒவ்வொரு கேரக்டரை பற்றின அந்த ஒரு டீட்டெயிலாக என் மைண்டில் தோணுன விஷயங்கள் எல்லாமே எழுதுனது தான் அந்த ப்ரிமைஸ். இது வந்து சீன் ஆர்டர் கிடையாது. ஸோ இப்போ ப்ரிமைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ வந்து அருள் பற்றி இருக்கும். அப்போ அவரோட ஃபில்முக்கு என்னாச்சு, அவன் அப்படி இருக்கான் அப்படின்றது. அப்புறம் அருளின் தந்தை, தாசன்,
அந்த சிற்பங்கள் கலைப்பொருள் விற்பனை அது பற்றி இருக்கும். அப்பாவோட தம்பி ஜெகன், பாபி பண்ண கேரக்டர் ஜெகன், அவன் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பான், அவன் காலேஜ் படிக்கிறான், ஃபைனல் இயர் ஆர்ட்ஸ் படிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு பெக்குலரான ஒரு அவன் வந்து இவங்க அப்பா அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் வந்து விமன் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து பார்த்து அவன் மைண்ட் செட் எப்படி மாறிட்டு இருக்குன்ற அந்த விஷயங்கள் இருக்கும். அண்ட் தென் மைக்கிள் வந்து எப்படிப்பட்ட ஆள், அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அவங்க அப்பா தாஸ் அவரோட கேரக்டர் என்ன, இது எல்லாமே ஒரு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். இதெல்லாமே வந்து பின்னாடி ஸ்க்ரீன் பிளேல சீனாக வந்திருக்கும். பட் ஆனால் திஸ் இஸ் லைக் ஒரு ஜென்ரல் யூ ஜஸ்ட் ரைட் அவுட் வாட் எவர் யூ ஆர் திங்கிங் ஆன் தட். இந்த என்டையர் ப்ரிமைஸ் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சீனா எப்படி மாற்ற போறீங்கன்றது தெரியும். இப்போ வந்து ஓவராலாக அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் ரைட்டராக வந்து உங்களுக்கு அந்த கேரக்டரை பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிய முடியுமோ, எவ்வளோ டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் அந்த படத்தில் வருதோ அது சீனில் வருதோ அது தேவையில்லை. பட் ஆனால் when you write அந்த கேரக்டரை பற்றி நிறைய எழுதுங்க. அதாவது வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வீக்னஸ்ஸு, அவனோட பிஹேவியர் என்ன, அவனுக்கு என்ன மாதிரி அவன் ட்ரெஸ்ஸிங் இருக்கும், அவன் வந்து என்ன மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவனோட கெட்ட பழக்கங்கள் என்ன, எல்லாமே வந்து நீங்கள் எழுதி அவன் எந்த அளவுக்கு கோவப்படுவான், அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் கோவக்காரனா இல்லை முட்டாள்தனமான கோவக்காரனா இல்லை வந்து ரொம்ப சென்சிபிளான ஆளா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி வந்து எனி கேரக்டர் அந்த கேரக்டரை பற்றின எல்லாமே நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் சீனுக்குள்ளே வரும்போது இட் வில் ஹெல்ப் அ லாட் டு அந்த கேரக்டர் என்ன மாதிரி டைலாக் பேச போகுதுன்றது முதற்கொண்டு அந்த கேரக்டர் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத போறீங்கன்னா நாட் ஒன்லி ஒன் கேரக்டர் இருக்கு. நீங்கள் படத்தில் வர ஒரு மேஜர் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 20-25 கேரக்டர் இருப்பாங்களா, அது எல்லாரோட பிஹேவியரும் யூனிக்காக அந்த கேரக்டரை பற்றின உங்கள் மைண்டுக்குள்ளே போச்சுன்னா தான் ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ப்ரிமைஸ்ல இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த சீக்வன்சஸ் மாதிரி ஸோ இது வந்து படத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா டோட்டலாக வேறையாக கூட இருக்கும். ஆனால் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதும் போது எனக்கு என்னென்ன சீக்வன்ஸ் தோணுச்சு அப்படின்ற அந்த விஷயங்கள் தான். இப்போ இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸு, அப்புறம் அவர் எஸ்.ஏ. சூர்யா வந்து அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு சினிமா பற்றி பேசிட்டே இருப்பார், அதுதான் அவரோட இன்ட்ரோ. ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து எழுதும் போது எப்படி இருக்குன்னா அருள் தான் அந்த மர்டரே பண்ணியிருக்கான்ற மாதிரி இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் இன்டர்வல் பிளாக் ஞாபகம் இருக்குல்ல, இன்டர்வல் பிளாக்ல வந்து பேசிக்கலி வந்து அவர் எஸ்.ஏ. சூர்யா வந்து அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. ஸோ பாபியும் விஜய் சேதுபதியும் அவரை தேடிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல உள்ள போகும்போது பார்த்தா ஆக்சுவல் படத்தில் வந்து என்னன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து எஸ்.ஏ. சூர்யாவை கட்டி வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவரை நாங்கள் கூட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போகும்போது எஸ்.ஏ. சூர்யா ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வரலன்னா என்ன கொண்டிருப்பான்டா செத்துருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா மைக்கிள் பயங்கரமாக ட்ரிகர் ஆயிரும். அதாவது அவனுக்கு அதுக்கு முன்னாடி தான் அவன் ஒய்ஃபோட போய் ஒரு பேட்சப் ஆகி திரும்ப வந்து அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான், ஓகே இனிமேல் நம்மளுக்கு இவதான் அப்படின்ற அந்த மலரோட கேரக்டர்ல இருந்து வெளில வந்து பொன்னி கூட தான் இனிமேல் லைஃப் அப்படின்ற மாதிரி அவன் வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்க அப்பதான் இருப்பாங்க. அப்பதான் அவன் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயமும் அவனுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மொமெண்ட்ல அவனுக்கு அந்த எதுவுமே மைண்ட்ல வராது, அந்த விமனை பத்தி அந்த எந்த மைண்டுமே வராது. என்னோட முதலாளி என்னோட அண்ணன் மாதிரி இருக்க அவர் வந்து அழுந்துட்டாரு, அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஜ்ல போய் சுத்தியில வாங்கிட்டு போய் அடிச்சு கொள்ளுவோம். அப்படிதான் வந்து இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து என்னன்னா அவர்களே ஆல்ரெடி கொண்டிருப்பார். இவங்க ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதே அவர்கள் வந்து அந்த ப்ரொடியூசர் ஆல்ரெடி கொண்டுட்டு அவர் வந்து போதையில வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ல அடிச்சு கொண்டு உட்காந்துருப்பாரு. ஸோ மைக்கேல் வந்து பழி ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பழி ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து என்னன்னா ஆஸ் வி ரைட் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் ட்ராமா ஆட் பண்ணுன்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா வந்து அந்த சீன்ல ஏன்னா வந்து இறைவியில பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷனா ஒரு அந்த சீனோட ட்ராமா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ஆஸ் பர் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து அந்த கொலையை நம்ம காட்டல, இந்த கொலையை நம்ம காட்ட போறதே கிடையாது. ஆல்ரெடி போனா அவன் செத்து கிடக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் வந்து நீங்க ஒரு ஃபிலிம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்க்கு வரும்போது கொஞ்சம் அந்த சீனோட ட்ராமா ஆட் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து அந்த வில்லனுக்கு ஒரு கேரக்டர் வேணும், அவரை உட்கார வச்சு அவரை வந்து டார்ச்சர் பண்றது, அவரும் ஒரு தம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் ஒரு சின்ன ஒரு மாஸ் மூமெண்ட் வேற விஜய் சேதுபதி டர்ன்ஸ் அண்ட் கம்பேக் அண்ட் தென் சுத்தியில வச்சு அடிக்கும் போது அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் நீங்க வேற டிராஃப்ட் எழுதும் போது இதெல்லாம் மாறும். பட் இனிஷியல் தாட் ப்ராசஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.